எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜூலிக்கெலாம் இல்லைங்க. ஆனால் ஜூலிக்கான ரிப்ளை இல்லை. ஆனால் ஜூலி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் தான் நான் இன்றைக்கி பேச போகிறது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஜய்க்கு அட்வைஸ் பண்ண ஜூலி, விஜய்க்கு சவால் விட்ட ஜூலி, இந்த மாதிரி வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து அல்லு சில்லு ஆபாசவிங்க வரைக்கும் இதை குறுக்க மறுக்க தூக்கி சுற்றும்போது வந்து ஒரு விஷயந்தான் எனக்கு கேட்க தோணுச்சு. விஜய் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கல. விஜய்க்கு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்கறதுக்கு திராணி இருக்கா? விஜய் வந்து ப்ரெஸ்ஸை வந்து நேரடியாக பேசி கேள்வி கேட்டால் பதில் சொல்ல திராணி இருக்கா? தைரியம் இருக்கா? பதில் சொல்ல ப்ரெஸ்ஸை சந்திக்கக்கூட தைரியம் இல்லையா? இப்படி வந்து கேட்கும்போது வந்து நான் பல நேரங்களில் நினைப்பேன், உங்களெல்லாம் ஏன் பார்க்கணும்? அவர் மக்கள்கிட்ட பேசுகிறாரு, மக்களும் அவங்களும் பேசிக்க போகிறாங்க. அவர் யார்கிட்ட என்ன அட்ரஸ் பண்ணணும்னு நினைக்கிறாரோ மக்களோட பேசிட்டு போகிறாரு. விஜய் வந்து அரசியல் கட்சி ஆரம்பித்து 2 வருஷமாச்சு. இந்த 2 வருஷத்தில் விஜய் தொடர்பான எத்தனை அவதூறு செய்திகள், எத்தனை ஒரு சின்னதாக ஏதாவது நடந்தால் கூட, ஒரு சின்ன கொடி இது சாஞ்சா, ஒரு மேடையில் சாஞ்சா கூட உடனடியாக வந்து அது ஒரு பெரிய செய்தியாக போடுவீங்க. ஏதாவது ஒரு சின்னதாக ஏதாவது தடுக்கி விழுந்தால் கூட வந்து ஐயோ அப்படின்னு சொல்லி அதுதான் வந்து நீங்கள் பெருசு பண்ணுவீங்க. ஏதாவது சின்னதாக நெகட்டிவாக நடந்துடாதா அப்படின்னு பார்த்து போடுற இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை எதுக்கு அவர் பார்க்கணுன்றதான் எனக்கு ஒரே கேள்வியாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த நியூஸ் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருக்குது. விஜயை வந்து யாரோ ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அதை தூக்கிட்டு வந்துட்டு இப்படி பொழுதன்னைக்கும் அந்த நியூஸை வந்து போட்டுட்ருக்கீங்களே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ். என்னைக்காவது மக்கள் வந்து இந்த அவல ஆட்சியால் பாதிக்கப்பட்ட மக்களோட குரலை என்னைக்காவது பதிவு பண்ணுறீங்களா? அதை பற்றி ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை நியூஸ் கேரி பண்ணுறீங்களா? அதை ஸ்டோரி பண்ணுறீங்களா? இல்லைன்னா அது வந்து ஒரு விவாதம் நடத்துகிறீங்களா? இது ஒரு விஷயம்னு சொல்லிட்டு யாராவது விஜய் ஏதாவது பேசிடக்கூடாது. அதை முழு நேரமும் கொண்டு வந்து ஐயோ விஜயை வந்து டிஃபேம் பண்ணணும், அவருக்கு இருக்க புகழுக்கு நீங்களாம் டிஃபேம் பண்ணி ஏதாவது வரப்போதா? நீங்களாம் யாரை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. அப்புறம் உங்களெல்லாம் எப்படி ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்லை மீடியா நம்பி இல்லைன்னா மீடியான்னு மதித்து உங்களுக்கெல்லாம் எப்படி ஒருத்தர் வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்குறது? என்னோட ஒரே கோரிக்கை என்னென்னா, இவங்களெல்லாம் வந்து தளபதி வந்து மீட்டே பண்ணக்கூடாது. இவங்களெல்லாம் ஒரு மீடியா ஹவுஸாகவே நம்ம வந்து கன்சிடரே பண்ணக்கூடாது. மக்களோட நேரடியாக பேசுகிறாரா அதோட போதுமானது எனக்கு தெரிஞ்சு. இவங்கெல்லாம் வந்து பார்க்கும்போது அவ்வளோ கடுப்பாக இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து தினம் இந்த அவல ஆட்சியில் அவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. தினம் பெண்களுக்கு பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருக்குது, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. எங்கே பார்த்தாலும் போதைப் பொருளில் மாணவர்கள் பயன்படுத்தின செய்திகளும் அங்கே இங்கேன்னு பார்க்க முடியுது. அது ஒரு விவாத பொருளாவோ அதை வந்து காலையிலேருந்து அதை மட்டும் வந்து லேசாக எங்கேயாவது ஒரே ஒரு 30 செகண்ட் வீடியோ போட்டு போயிடுவாங்க. அது அடுத்த வீடியோவே அங்கே இருக்குமான்றதே கேள்விக்குறி. அதையே டெலீட் பண்ணிட்டு போயிடுவாங்க. நம்ம எத்தனையோ ட்வீட் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த நியூஸே இருக்காது. ஆனால் விஜய்னு வந்துட்டாங்க மட்டும் பொழுதுன்னைக்கும் உட்காந்துக்கிட்டு ஃபேக் நியூஸ் இப்படி ஃபேக் நியூஸ் அவதூறு அவர் மேலே பரப்பிட்டு ப்ரெஸ் மீட் வரலன்னு வேறு கேள்வி எழுப்புவீங்களா? தயவு செஞ்சு தளபதி கிட்ட கேட்குற ஒரே விஷயம் என்ன, ப்ரெஸ் மீட்டே வைக்காதீங்க. மக்கள்கிட்ட பேசிட்டு போய்ட்டு இவங்களாம் ப்ரெஸ்ஸே கிடையாது. ஃபஸ்ட்டு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே ஒரு மாஃபியா, ஒரு பெய்ட் மாஃபியா தான். நான் வந்து எனக்கு ரொம்ப நான் ஒர்க் பண்ணும்போதெல்லாம் இப்படி இல்லை. எனக்கெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்தது வந்து மக்களோட வாய்ஸாக இருக்கணும், ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்களை கேள்வி கேட்குற மாதிரியான ஒருத்தராக இருக்கணும் நீங்கள் அப்படின்னு தான் எனக்கெலாம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் இப்போ நடந்துகிட்ருக்கதை பார்த்தா வந்து அதுவும் இந்த செய்தியெல்லாம் விஜய்க்கு சவால் விட்ட ஜூலி, விஜய்க்கு அட்வைஸ் செய்த ஜூலி, இந்த நியூஸ் எல்லாம் பார்க்கும்போது இவ்வளோ கேவலமாக ஆகணும் ஊடகம் அப்படின்னு தான், தமிழக ஊடகங்கள் இவ்வளோ கேவலமாக இருக்கணுங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஏன்னா நியூஸ் ஆன் ஏரோட டைமோட வேல்யூ என்னன்னு வந்து ஒரு வீடியோ ப்ரொடக்ஷன் நாங்கள் பண்ணும்போது வந்து 30 செகண்ட்ஸ் இருக்கணும். ஒரு ஸ்டோரி வந்து 1.5 நிமிஷம் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கவே கூடாது. விவோனா 30 செகண்ட் தான் இருக்கணும், அதுக்கு மேலே இங்கே இடம் இல்லை, டைம் இல்லை, இந்த ரன்டவுனில் இது வைக்க முடியாது, இந்த செய்தியை வந்து கில் பண்ணுங்க, இந்த ரேஞ்சுக்கு போயிட்டு இருந்த ஒரு ஊடகம் வந்து விஜயை பற்றி நெகட்டிவிட்டி பரப்புனா மட்டும் முழு நேரமாக வேலை செய்கிறத பார்க்கும்போது திரும்ப நான் சொல்ல வர்றது இதுதான். தளபதி வந்து இவங்களெல்லாம் மதிக்கவே கூடாது. மக்களை மட்டும் பார்க்கணும், மக்கள்கிட்ட மட்டும் பேசணும், மக்களுக்கான விஷயங்கள் மட்டும் செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். இதுதான் இன்றைக்கி நான் பேசணும்னு நினச்சேன். இது வந்து ஜூலிக்கான ரிப்ளையும் கிடையாது, ஜூலிக்கான பதிவும் கிடையாது. நான் மீடியாவை தான் கொஷின் பண்ணணும்னு நினச்சேன். அதே மீடியாவோட நிலைமை வந்து டே பை டே வந்து இவ்வளோ கேவலமாக இருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆதங்கமாக இருக்குது. ஸோ அதுதான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன். தேங்க்யூ.